மக்களே, வெல்கம் டு மை சேனல். என்னடா இது? எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. இப்போ இப்போ கண்ணு முடிச்சாருன்னா அவ்வளோதான். பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாரு. கதிரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ தூரம் தடுத்தும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கதிரோட அப்பா பாண்டியன் வந்து கெஞ்சி இப்பயாவது உண்மையை சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா மாமாவோட உயிர் தான் நமக்கு முக்கியம், ஏகாந்த கொண்டும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க கதிரை. ஸோ இவங்க மட்டும் வெளியில் அதாவது வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ராஜு கேட்குறாங்க எங்கே அவனா அப்படின்றப்ப இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜி. நான் எங்கள் அப்பா கூடயே இருக்க முடியல, இவங்க கூட என்னால் போய் பார்க்க முடியல, எனக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் போலீஸ் எல்லாம் போய் ராஜியோட அண்ணனையும் அப்பா இது எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அம்மா, பெரியம்மா, அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. யார் யார் சொல்லலை அப்படின்னா அவங்க சித்தப்பாவும் அவங்க அண்ணனும், அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான் சொல்லலை. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பா கண்ணை முடிச்சிடுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே ராஜியோட அண்ணனுக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ என்னடா கண்ணு முழிச்சிட்டாரு, நம்ம முழிக்கூடாதுன்னு நினச்சுமே முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் மூலிமா ஏதாவது உண்மை வருமா அப்படின்றதுல அவருக்கு பெரிய டவுட்டு. இருந்தாலும் அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, உண்மையை சொல்லுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களே பார்க்குறேன்.